ஓம் நம சிவாய் திருஷ்டம்பலம். கைலாயம் ஆதிசிவசக்தி அவதாரம் சுவாமிஜி சிவஞானி சிவச்சந்திரன் ஞானத்தில் கைலாயம் சிவசக்திகளும் அற்புதங்களும் மன்ற சிவலிகளுமாகும். திருவண்ணான் மலை, அந்த திருவண்ணான் மலையிலே திருவண்ணான் மலை என்பதற்கே நிறைய காரணம் இருக்கிறது. அதெல்லாம் நான் பிறகு அதோடு வீடியோவில் சொல்கிறேன். அது வண்ணான் மலை, அது புரிந்து கொள்ள வேண்டும் அனைவர்களும். அந்த திருவண்ணாமலையிலே இந்த உலகத்திலே பார்த்தால் வாங்கிய கடனை கொடுக்காதவர்களும் திருடர்களும் கணவனை விட்டு கண்டவனோடு சுற்றி தன்னுடைய காமத்தையும் தன்னுடைய இளமையும் அனைத்துமே அழித்து நாசமாக்கி கடைசி காலத்திலே வாழ வக்கில்லை என்கின்ற அனைவர்களும், லேடிஸும் ஜென்ஸும் திருவண்ணாமலையிலே அமர்ந்து கொள்வது, காவி உடையும் திருநீரையும் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு. துறவி என்றால் காசை பிச்செடுக்க மாட்டான், புரிந்து கொள்ள வேண்டும். சிவஞானி என்ற வார்த்தையின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். சிவஞானியாக நம்மையப்பன் அவதாரம் செய்திருக்கின்றான் சிவச்சந்திரன் என்ற பெயரிலே, தருமபுரி டிஸ்ட்ரிக்டிலே. எனவே துறவி சாமியார்கள் என்றால் காசை பிச்செடுக்க மாட்டார்கள். உண்மையான சிவ பக்தர்களாக தொண்டர்களாக இருந்தால். எனவே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே பார்த்தால் அங்கே உண்மையான சிவ பக்தர்கள் தொண்டர்கள் என்று அந்த கிரிவல பாதையிலே கிடையாது. அங்கே தின்பதை போட்டு அசிங்கப்படுத்துவது, பாத்ரூம் போவது, யூரின் கழிப்பது, சம்மந்தன இடத்துல எல்லாத்தையும் அந்த வழி முழுக்க எல்லாமே அசுத்தப்படுத்தி கொண்டு அந்த கிரிவல பாதையில் பக்தர்களாம் நடந்து வரக்கூடிய இடம் அது. உலக நாட்டிலிருந்து வருகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ மதத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அனைத்தும் சிவன் தான் என்பதை அறிந்து உணர்ந்து சிவன் அருள் பெறுவதற்காக வருகிறார்கள், அனைத்து வெள்ளைக்காரர்கள் எல்லாம். அப்பேரிப்பட்ட உலக நாட்கள்லாம் வருகின்ற அந்த திருவண்ணாமலைக்கு அந்த என் அப்பன் கைலாயம் நாயகன் ஆகிய நம்மையப்பன் அருணாச்சலேஸ்வர் அபிதுகுஜாமலாக அமர்ந்திருக்கின்றார். அண்ணாமலை பொன்னாமலையமாக அந்த மலையிலே கிரிவல பாதையை நடக்க முடியாது ஓரத்தில் எல்லாம். அது இரவில் எப்போதே கொஞ்சம் நடந்து விடுகிறார்கள். அந்த பகலெல்லாம் பார்த்தால் அது அவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கிறது. அதுபோன்று தகுதியற்றவர்கள், வாழ வக்கில்வற்றவர்கள், திருடர்கள் எங்கெங்கு தலைமறைவாக வேண்டும் என்றால் திருவண்ணாமலைக்கு காய் உடை போட்டுக்கொண்டு தாடி ஒட்டி கொண்டு அங்கே திருவண்ணாமலையில் திருடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். தவறான பொம்பளைகள் எல்லாம் பார்த்தாக்க ஊர்குடியெல்லாம் கெடுத்து நாசமாக்கி விட்டு கடைசியில் இளமையும் அழகும் எல்லாம் ஊராரில் கணவனை விட்டு விட்டு கண்டவர்களோடு கழித்து விட்டு கடைசி காலத்தில் சாமியார் போல அங்கே கிரிவலத்தை எல்லோரும் இறைவனிலே சுற்றுகிறார்கள் என்றால் பகலிலே சில பேர் சுற்றுகிறார்கள். அவரெல்லாம் யூடியூப் சேனலை எடுத்து போட்டு பணம் சம்பாதிப்பதற்காக அந்த வேஷம் போடுகிறார்கள். திருமறையை ஒருத்தி சுமந்து கொண்டு வருகிறாளாம். இன்னொருவர்கள்லாம் பார்த்தால் கையில் தீச்சட்டி எடுத்துக்கொண்டு வருகிறாளாம். இன்னொருத்தி விளக்கை எடுத்துக்கொண்டு வருகிறாளாம். கிரிவலம் என்பது இறைவனிலே சூரியன் சிவனும் சந்திரனும் அந்த சந்திரன் பார்த்தாக்க முழுவலியாக துறக்கக்கூடிய நாள் தான் திருவண்ணாமலையிலே அதாவது உலகமெல்லாம் பௌர்ணமி என்ற நாள் அது. அந்த நேரத்திலே திருவண்ணாமலை மீது அமர்ந்தலாட்சி புரிகின்ற நம்மையப்பனே அந்த மலையும் அப்பொழுது சுத்த வேண்டும் இறைவனிலே. பகல் நேரத்திலே திருவண்ணாமலையில் கிரிவலம் இருந்தாலும் பகல் நேரத்தில் சுத்தக்கூடாது. என்றால் அப்போ சூரியனுடைய சந்திரனுடைய ஒளி வெளிச்சம் நம்முடைய மீது படாது, சிவன் பார்வை நம் மீது படாது. சூரியன் சதாசர்வ காலமும் பார்த்தா பகலெல்லாம் நம் மீது ஒளித்து கொண்டே இருக்கின்றார். எனவே கிரிவலம் என்பது இறைவனிலே சுத்த வேண்டும். ஆனால் பகலிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பைத்தியக்காரர்கள் எல்லாம். பணம் சம்பாதிப்பதற்காக யூடியூப் எடுத்து போட்டுக்கொண்டு பேர் சம்பாதிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும். எனவே குடிகள் எல்லாம் திருவண்ணாமலையிலே அடியார்களைப் போல் காட்சி கொடுக்கிறார்கள். அத்தனை பேர்களும் பணம் சம்பாதிக்காக வந்தக்கூடிய பேய்கள், பணப்பேய்கள் எல்லாம். எனவே திருவண்ணாமலையை மொத்தமாக கிளீன் செய்ய வேண்டும். புரிகிறதா? திருவண்ணாமலையை மொத்தமாக அங்கே பாதையில் யாருமே உட்காரவே கூடாது. பிச்சைக்காரர்கள் என்று யாசைகள் யாரும் அங்கே உட்காரக்கூடாது. யாசகம் எடுக்கிறார்களா? திருவண்ணாமலை பாதையில் யாரும் இருக்கக்கூடாது. அவர்கள் எடுத்துவிட்டு எங்கே சென்று விட வேண்டும். பக்தர்கள் என்றால் திருவண்ணாமலையிலே ஆலயத்திற்கு வர வேண்டும். கிரிவலம் வந்தால் கிரிவலம் சென்று விட வேண்டும். அது திருவண்ணாமலை என்னால் எல்லாம் திருடர்களும் ஊருலகம் எல்லாம் பார்த்தா கணவனை விட்டு கண்டனோடு சுத்தக்கூடிய பொம்பளைகளும் தராதரமற்ற பொம்பளைகளும் பார்த்தா வசிக்கக்கூடிய இடமா திருவண்ணாமலை என்பது. காரைக்கால் அம்மையார், மங்கையர் கரசி என்றெல்லாம் இருந்தார்கள் அந்த காலத்திலே சிவனடியார்களாக. அப்பேற்பட்ட மகான்கள் வாழக்கூடிய இடமல்லவா திருவண்ணாமலை? சொல்லுங்கள். இன்றைக்கு எவன் உண்மையான சிவனடியார், எவன் போலியான புறம்போக்கு நாய்கள் என்றே தெரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் எல்லோரும் அந்த உடையை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். புரிகிறதா? எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு பார்த்தால் போலிகளும் இருக்கின்றார்கள், உண்மைகளும் இருக்கிறார்கள். அதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது இப்பொழுது. ஆனால் தான் பார்த்தால் எல்லோரையுமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இது போன்ற குடிகளால். எனவே திருவண்ணாமலையும் சரி, நம்ம இந்து சமய நலத்துறையும் கொடிய, அதாவது பொது மக்களும் சரி,
திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வந்து அனைவர்களுமே வந்து அந்த சாமியாரை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் யாருமே யாசகம் கொடுக்காதீர்கள், சாப்பாடு கொடுக்கார்கள். சாப்பாடு கொடுத்தால் அதற்கு சண்டை போடுகிறார்கள். பணத்தை ஒருவனிடம் 100 ரூபாய் கொடுத்து விட்டு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள் என்றால் அந்த 100 ரூபாய் ஒருவனை வைத்துக் கொள்கின்றான். அதற்காக சண்டை போடுகிறார்கள். சிவனடிவர் என்றால் துறவிகள் என்று பொருளாகும். இல்லறத்தையும் ராஜாங்கத்தையும் விட்டு விட்டு வருவோன், கணவன் மனைவி பிள்ளைகள் அனைத்துமே துறந்து விட்டு செல்வங்கள் வீடு வாசல் பங்களாலாம் விட்டு விட்டு வருவர்கள் தான் துறவிகள் சிவனடியார்கள். ஆனால் இங்கே வந்து இந்த நாயில் எல்லாம் வந்து பிச்சை எடுப்பவர்களும் அங்கங்கே ஊர்லேயே வந்து பார்த்தாக்க வயதானவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே உட்கார வைத்து விடுகிறார்கள். கிராமங்களில் இருக்கிறார்கள் வயதானவர்கள் எல்லாம் அவரெல்லாம் கொண்டு வந்து அங்கே பிச்சை எடுக்க உட்கார வைத்து விடுவது. அங்கே திருவண்ணாமலையிலே கிரிவலம் சுத்த முடிய மாட்டேன்கிறது. மக்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான துன்பமாக இருக்கிறது. எனவே பார்த்தால் அங்கே திருவண்ணாமலையிலே இருப்பவர்களுக்கு யாரும் வந்து நான் அன்னதானம் கொடுக்கின்றேன், கிரிவல பாதை கிரிவல பௌர்ணமி கொடுங்கள், ஆனால் சாமியாரை போன்று வருபவர்கள் எல்லாம் திருவண்ணாமலை பாதையில் எங்குமே அமர்த்த விடாதீர்கள். இது வந்து அரசாங்கத்திற்கும் வந்து பார்த்தால் வந்து இந்து சமய அறநிலையத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் அடியவன் கூறுகின்ற வாக்காகும். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? என்றால் திருவண்ணாமலை என்பது மிக புண்ணிய ஸ்தலம். அது அதாவது திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய சன்னதி இருக்கக்கூடிய நம்மையப்பன் கைலாச நாயகன் இருக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல வந்து கொடியவர்கள் எல்லாம் வந்து அடியவர்களை வந்து கேவலப்படுத்தக்கூடாது. புரிகிறதா? எனவே வந்து பார்த்தால் அதை வந்து நல்லவர்களை மட்டும் அங்கு வந்து யாரு வந்தாலும் அங்கே வந்து கிரிவலப்பாதையை அமரக்கூடாது. துண்டை விரித்து கொண்டு போட்டுக்கொண்டு தண்ணி அடிக்கிறார்கள். மெயினாக அதை சொல்கிறேன், மறந்துவிட்டேன். சம்பாதிப்பது ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக எல்லாம் வந்து ஒரு டே நைட்டாக சம்பாதிக்க வேண்டியது. ஃபுல்லாக என்ன பண்ண நைட் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு எப்படின்னா உட்காந்து வேண்டியது, படுத்துக்க வேண்டியது. காவி உடையில் அலைகிறார்கள். அனைவருமே பார்த்தால் வந்து எங்கெங்கே பாருங்கள், இந்த யூடியூப்பில் கூட போடுகிறார்கள். வந்து ஒயின் ஷாப்பில் பார்த்தால் அங்கேயும் தண்ணி வாங்கி கொண்டு அடிச்சு கொண்டு அவர்களெல்லாம் தெரிகிறார்கள். காசை யாருக்கும் கொடுக்காதீர்கள். கொடுத்தால் அன்னத்தை மட்டும் தானங்கள் கொடுத்து விடுங்கள், தர்மங்கள் கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான். காசை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தர்மம் கொடுக்காதீர்கள். பொதுமக்களும் சொல்கிறேன், உலக நாளில் எல்லாருக்கும் சொல்கிறேன். புரிகிறதா? ஓம் நம சிவாய. இன்றைக்கு வந்து 13/9/2024 கைலாயம் ஆதிசிவசக்தி அவதார சாமிஜி. எனவே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே வந்து அங்கிருந்து துரத்துங்கள். புரிகிறதா? துரத்துங்கள். என் உண்மையான பக்தர்கள்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறார்கள், ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை பாதிலே உட்கார்ந்து கொண்டு திருவண்ணாமலை அந்த பெரிய கதவுக்கு கோபுரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து கொண்டு, ஆனால் இறைவனோட ஆலயத்திற்குள் எந்த சிவனடியார் வேடத்தில் இருக்கக்கூடிய யாராவது திருவண்ணாமலைக்குள்ள போகிறார்களா? இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாயம் பேசுகிற சிவஞானி பேசுகின்ற பொழுது திருவண்ணாமலையிலேயே கிரிவல பாதையிலேயே அந்த காவி உடையிலே வேடத்தில் இருக்கிறார்களா, அடியார் வேடத்திலே அவர்கள் யாராவது திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே பூஜை செய்வதையோ இல்லை சாமி கும்பிடுவதை பார்த்திருக்கிறீர்களா? இரவும் பகலாக வந்து அங்கே வந்து பிச்சை எடுப்பதே அவர்களுக்கு வேலை. சிவனடியார்கள் எங்காவது பிச்சை எடுக்கிறார்களா? புரிந்து கொள்ளுங்கள். சிவனடியார்கள் காசை அனைத்தும் துறந்து வந்தவர்கள் அல்லவா? உலகினில் அனைவருமே காமத்திற்காக அலைவார்கள். ஆனால் அந்த காமத்தையே துறந்தவன் தான் கைலநாயகனோட அடியவர்கள் என்ற அவதாரம் இறைவன். புரிந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ளே காவி உடையில் இருக்கக்கூடிய வந்து அந்த திருவண்ணாமலை சுற்றி கிரிவலத்தில் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், அடியார்களை போல் இருக்கக்கூடிய பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் என்றைக்காவது கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறார்களா? உள்ளே கோயிலிலே கேட்டுப்பார்கள், பூஜாரிகள் சொல்லுவார்கள். அப்படி இருக்கலே அவர்களுக்கெல்லாம் எதற்காக கொடுக்கிறீர்கள்? எங்கிருந்தோ ஊர் உலகமெல்லாம் வந்து வருபவர்களெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறார்கள். ஆலயத்திலே வந்து மணிக்கணக்கில் இருந்து கொண்டு கீவிலே நின்று கால் கிடக்க கண்ணோக தூக்கம் இல்லாமலும் உணவில்லாமலும் அங்கே ஆலயத்தில் வந்து கீவிலே நின்று கொண்டு வழிபடுகிறார்கள். பிறகு கிரிவலம் சுற்றுகிறார்கள் 14 கிலோமீட்டர். எனவே அங்கே கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய எந்த நாயாவது வந்து காவி உடையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சிவனையை போய் வழிபடுகிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமச்சிவாயம் சொல்லுகின்ற பொழுது அனைவரும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலையும் வெளியூரில் ஆந்திராவிலும் வங்காள எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய வந்து பிச்சைக்காரர்கள் யாசகிகள் எல்லாம் வந்து காவி உடைய அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவெல்லாம் அடித்து கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் புரிகிறதா? அடித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அவனை வந்து அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து அவனை வந்து நீங்கள் யார் என்று கேளுங்கள். யார் என்றால் வந்து அவனை வந்து சிவனுடைய வந்து பார்த்தாக்கா சிவ புராணங்களால் சொல்லுங்கள். இல்லை அவன் சிவனை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டு பாருங்கள். ஒரு மயிரும் தெரியாது. புரிகிறதா? அப்படி தெரிந்தவன் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்க மாட்டான். எங்கேயாவது ஊர் உலகமெல்லாம் சென்று ஒரு நாளைக்கு ஒரு கோயிலை சுற்றி வழிபட்டு கொண்டு அப்படியே உலகமெல்லாம் சுற்றி அங்கேயே ஆன்மா அப்படியே பிரிந்து விடும். இறைவன் சென்று விடும். இறைவன் சென்றுவிடும். இதான் சிவத்தொண்டின் பொருளாகும், துறவின் பொருளாகும். ஓம் நம சிவாய. திருஷ்டம்பலம்.